ராதாநகர் சுரங்கப்பாதை பொதுமக்களுக்கு சாதகமா பாதகமா? குரோம்பேட்டை ராதாநகர் சுரங்கப்பாதை ஒருவழி பாதையாக மாறுவதற்கான வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர் டேவிட் மனோகரன் கூறியுள்ளார். குரோம்பேட்டை ராதாநகரில் மக்களுக்காக 18 ஆண்டு காலமாக நடந்து வந்த ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் நிறைவடைந்து தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இது இருவழி சுரங்கப்பாதை என்றாலும் கூட ஜிஎஸ்டி ரோட்டிலிருந்து சுரங்கப்பாதைக்கு செல்லும் வழி சரியாக இல்லை. விபத்து ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. இதனால் சில நாட்களில் அது ஒருவழி பாதையாக மாறுவதற்கான வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர் டேவிட் மனோகரன் தெரிவித்துள்ளார். அவர் இந்த சுரங்கப்பாதையில் உள்ள குறைபாடுகள் குறித்தும் விளக்கினார். வணக்கம் டேவிட் மனோகரன் சார். வணக்கம். ராதாநகர் சுரங்கப்பாதை பொதுமக்களுக்கு பாதகமா சாதகமா? இப்போ இருக்கிற நிலைமையில் பொதுமக்களுக்கு பாதகம். ஏன்னா இது 2006 2010 தான் அந்த ப்ராஜெக்ட் இது பண்ணாங்க. அப்போ ஜனத்தொகை வேற, வாகன நெரிசல்லாம். இன்னைக்கு அதோட நிலைமை வேற. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன் வேயாக தான் இது பண்ண முடியும். இப்போ 2 வேன்னு சொல்லியிருக்காங்க, 2 வழின்னு சொல்லி திறந்து வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு வழியாக தான் இது ஒரு சீக்கிரம் ஒரு மாதமோ 2 மாதத்துக்குள்ளே இது ஒரு வழியாக தான் ஆகுன்றது என்னோட கணிப்பு. ஏன்னா இது வெளியில் போகிற இடம் தான் இதாக இருக்குது. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து உள்ளே திரும்புகிற இடத்துக்கு அதுக்கு அந்த இது இருக்குது, டேர்னிங் டயான்வாங்க. ஒரு வண்டி திரும்புறதுக்கு எவ்வளோ டயமீட்டர் வேணும், ரேடியஸ் வேணும், அந்த டேர்னிங் டயா இல்லை. டேர்னிங் வேணால் 2 வீலர் ஓரமாக போனால் அப்படி திரும்பலாம், தவிர ஒரு காரோ ஒரு 7 சீட்டர் காரோ ஏதாவது வந்ததுன்னா டேர்னிங் டயா இல்லை. அதனால் இது ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருந்து வந்ததும் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக எல்லாம் இருக்குது. லலிதா ஜுவல்லரி சிக்னல் க்ளோஸாக இருக்குது. லலிதா ஜுவல்லரி சிக்னல் போட்டிருந்தாங்கன்னா, சிக்னல் போடும்போது ஒரு 50 வண்டி குறைஞ்சது 50லேருந்து 100 வண்டி நிற்கிது சிக்னலில். அப்படி இருக்கும்போது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஊரில் பஸ்ஸு கரெக்டாக ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் நிற்கிறது இல்லை, பேரலாக நிற்கிறாங்க. அது மாதிரி நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே லைனாக நின்னதுன்னா இங்கே உள்ளே இருந்து போகிற வண்டி வெளியில் போக முடியாத சுச்சுவேஷனும் வரும். இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இதில் எதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தால் தான் இதை இது பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு 3 பஸ் ஸ்டாப் இருந்தது முதல் ஜிஎஸ்டி ரோடில். இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பாக இது பண்ணி குறைச்சி இப்போ ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் தான் இருக்குது. இந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் இவ்வளோ பஸ்ஸு நிற்கும் போது ஒன்று பின்னால் ஒன்று சைட்லலாம் நின்னாங்கன்னா உள்ளே இருக்க வண்டி வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கவர்மெண்ட் திங்க் பண்ணலாம். இந்த பஸ் ஸ்டாப்பை இங்கேருந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணி இந்த எல்ஆர்சி 27 கேட் முடிஞ்சு வெளியில் வந்தால் அங்கே ஒரு ஸ்பேஸ் இருந்தது முன்னால். அது இந்த லெவல் கிராசிங், இந்த கேட் கீப்பருக்கு பின்னால் ரயில்வே இடம், அதுக்கு பின்னால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ரயில்வேஸ்கிட்ட அங்கேயும் ஒரு 5 அடி ஏதாவது வாங்கி இந்த டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மரை மூவ் பண்ணி அந்த இடத்துல மொத்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு வரலாம். இல்லைன்னா இந்த பஸ் ஸ்டாண்டை 2ஆ ஸ்பிளிட் பண்ணலாம். அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு, இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு. தாம்பரம் போகிற தாம்பரத்தில் இந்த ஃபினிஷ் ஆகிற வண்டியெல்லாம் இங்கே நிறுத்திக்கலாம். கிளாம்பாக்கம் போகிற வண்டியெல்லாம் அங்கே நிறுத்தலாம். இப்படி 2ஆ பிரித்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இனிமேல் நைட்டில் இந்த ஆம்னி பஸ் நிறுத்துறத போக்குவரத்து காவலர்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். இந்த பக்கம் எங்கேயுமே ஆம்னி பஸ் நிறுத்தக்கூடாது. அதை போக்குவரத்து காவலர்கள் தான் கடைபிடிக்கணும் இதை இது பண்றதுக்கு. ஒரு வருஷமா நிப்பாட்டாம இருந்தாங்கல்ல சார், ஆனா இப்ப கொஞ்ச நாளா தானே பழையபடி ஃபுல்லாவே ஆம்னி பஸ் சிட்டிக்குள்ளதான் போகுது. நம்ம இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் நிக்கிறாங்க, லலிதா சிக்னல் அந்த ஓரத்துல. இதனால அஸ்தினாபுரம் போறவங்க பிரிட்ஜ் ஏறது ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாமே இந்த ஒரே பாயிண்ட்ல கன்ஜஸ்டடா இருக்கிறனால இந்த பஸ் ஸ்டாண்டை 2ஆ ஸ்பிளிட் பண்ணா நல்லா இருக்கும். அந்த இடத்துல இடம் இருக்கு. ரயில்வேஸ் கிட்ட ஒரு 5 அடி இந்த கேட் கீப்பர் ஷெட்டுக்கு பின்னால வாங்கிட்டு அதுல அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூவ் பண்ணீங்கன்னா அழகா ஒரு பஸ் ஸ்டாப் கொண்டு வரலாம் அங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ ஃபஸ்ட்டு ராதாநகர் பண்ணது ஒரு பெரிய தப்பு. அதுக்கு பதிலாக எல்ஆர்சி 26 வைஷ்ணவ காலேஜ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 2006-10 ஜிஎஸ்டி ரோடில் எந்த பில்டிங்குமே கிடையாது. இப்போ இருக்கிற கமர்ஷியல் பில்டிங் கிடையாது, கமர்ஷியல் ஆகலை ஜிஎஸ்டி ரோடு. அப்படி இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சென்னையில் வரும்போது
நம்ம பாலாஜி பவன் தாண்டின உடனே அந்த சைடு ஜிஎஸ்டி ரோடுக்கும் ட்ராக்குக்கும் நடுவில் இருந்த ப்ராப்பர்ட்டிஸை வாங்கி உள்ள இன் கொண்டு வந்திருக்கலாம் வைஷ்ணவ காலேஜ் சைடு. அவுட் வந்து இந்த சைடு இப்போ சரவணா இதெல்லாம் முன்னால் அது ரக்ஷா மிஷினரின்னு இருந்தது, அந்த ஓரத்தில் அவுட் கொண்டு போயிருக்கலாம். ரொம்ப கிளியராக இதை பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு பெரிய பிளண்டர். இவங்க இந்த எல்ஆர்சி 27 சூஸ் பண்ணது ஒரு பெரிய பிளண்டர். இது யார் வந்து கவர்மெண்ட்ல அந்த பீரியட்ல இந்த ஐடியா கொடுத்தாங்க, இந்த டிராயிங் இது வந்து டிசைன் இதெல்லாம் ரொம்ப மோசமான இது ஒரு ஹைவேஸில் ஒரு ஸ்டேட் லெவல் என்ஜினியர்ஸோ இல்லை நேஷனல் இதுலேருந்து கால் ஃபார் பண்ணியிருக்கணும். இது ஏதோ லோக்கலில் கத்துக்குட்டி போட்ட டிசைன் மாதிரி இருக்கு. பிரெத் இல்லை இந்த இதில், இப்போ இருக்கிறதுல பிரெத் கிடையாது. இன்னொரு குறைஞ்சி சரி அதுக்கு அகலமான இடங்கள் இல்லைல்ல சார். இப்போ அவங்க வந்து காம்பன்சேஷன் பே பண்ணி தானே இப்போ இந்த இடம் எடுத்தாங்க. அதை இன்னும் ஒரு 3 மீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கலாமே. காம்பன்சேஷன் பே பண்ணாம எடுத்திருந்தா நீங்க சொல்றது வந்து இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. காம்பன்சேஷன் பே பண்ணி எடுத்த போது இன்னொரு 3 மீட்டர் எடுத்திருந்தா உள்ள ஒரு நடைபாதையும் போட்டிருக்கலாம். இப்ப நடைபாதை கிடையாது அங்க உள்ள, சப்வே உள்ள, ரைட்டா? ஸோ நெருக்கமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அகலமா இருந்திருக்கும், அதுவும் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்ரோச்சே இல்லை. இப்போ நேற்று இது திறந்துட்டாங்க சப்வே. நேற்று நைட்டு ரயில்வேஸ் வந்து பள்ளம் தோண்டி கேட்டை மூடிட்டான், ரைட்டா? ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு சப்வே ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க லெவல் கிராசிங் கேட்டை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடுவான். ஆனால் இவங்க வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க, சரி சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இன் வந்து உள்ள வர்றது வந்து கேட் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியில போறது இப்படி கேட் வந்து அவன் க்ளோஸ் பண்ணிடுவான். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க, அதுக்கு அது ஒரு கொஸ்டின் இருக்கு. லெவல் கிராஸ் இந்த சப்வேல இருந்து இப்ப மேலே ஏறி வெளியில ஜிஎஸ்டி ரோடு போறதுக்கு ஒரு பாத்து வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏன் வைக்கல? ஏன்னா ஒரு நாளைக்கு 4000 6000 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பொம்பளை பசங்க கல்லூரி மாணவிகள் அவ்வளோ பேரும் தண்டவாளத்தை தான் கிராஸ் பண்ணி போறாங்க, ரைட்டா? சோ இப்போ இந்த சப்வே க்ளோஸ் பண்ணிட்டானா தண்டவாளத்தை கிராஸ் பண்றது கஷ்டம், முடியாது. அப்ப எப்படி போவாங்க இவங்க, எப்படி வருவாங்க? ஸ்டேஷன் ரோட்ல இறங்கி அப்படி சுத்தி தான் வர்ற சிச்சுவேஷன் இருக்கு. இது இது எதுவுமே பிளான் பண்ணல 2 அரசுகளும். இது வந்து ஒரு அரசை தப்பு சொல்ல, 2 அரசுகளும் வந்து எந்த விஷயத்துலையுமே இதை பிளானிங் வந்து பக்காவா பண்ணல. பிளான் பக்காவா பண்ணி அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனுக்கு இன்னும் பெருசா நல்லா அழகா மக்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஹெவி வெஹிக்கிள்ஸ் போற மாதிரியே பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸும் போல. ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகாதனால வியாபாரிகளுக்கு அது யூஸ் இல்லை, பொதுமக்களுக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இது எதுவும் பெரிய யூஸ் இருக்கா மாதிரி தெரியல. ஏன்னா இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இது போக போக தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் இதுல அப்படின்னு. சரி சார், இப்போ ராதாநகர் சுரங்கப்பாதையில் அனைத்து உள்கட்டமைப்புகளும் செய்யப்பட்டுள்ளதா? உங்களோட கருத்து என்ன? அதுதான் சொன்னேன்ல, சுரங்கப்பாதையில் உள்கட்டமைப்பு வந்து சரியில்லை. எக்ஸஸா இவங்க ஒரு 3 மீட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ள ஒரு நடப்பாதை இது பண்ணியிருக்கலாம். நடைபாதை என்னும் போது அது உள்ள நடந்து ஒன்று ஜிஎஸ்டி ரோடு போறதுக்கு, உள்ள நடந்து போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு அந்த ஆப்ஷனும் இவங்க வைக்கல. 10 வருஷமா வேலையே நடக்காம இருந்த போது ஏன் வந்து இந்த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ரயில்வேஸை வந்து அழுத்தம் கொடுத்து அதுல இருந்து அந்த சுரங்கப்பாதையில இருந்து ஸ்டேஷனுக்கு ஒரு வழி அமைக்கல? ஓகே ஓகே சரி, இது பாதகம் என்று சொல்கிறீர்களா அல்லது மாற்று வழி ஏதாவது வேற ஏதாவது ஆல்டர்னேட் இருக்குதா? இதுக்கு ஏதாவது திருப்பி நம்ம பண்றதுக்கு எதுவும் வழி இருக்கா? இதுக்கு ஆல்டர்னேட் வந்து இப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ரொம்ப ஈஸியா இருந்த 2006 விட்டுட்டு கலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையாயிடுச்சு. இப்போ ஃபுல்லா கமர்ஷியல் ஆயிடுச்சு. இப்போ ஒரே வழி எல்ஆர்சி 26 பண்ணணும்னா காம்பன்சேஷன் ஹெவியா பே பண்ணி, ஏன்னா அன்னைக்கு வந்து கமர்ஷியல் இல்லாம இருந்தது, பழைய வீடு கம்பெனி அப்படி இப்படி இருந்தது. இன்னைக்கு எல்லாம் கமர்ஷியல் பில்டிங்ஸ் ஆச்சு. ஸோ காம்பன்சேஷன் பே பண்ணி இதை பண்ணணும் நினைச்சா கவர்மெண்ட் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, சென்னை சிட்டிக்குள்ள இன்னைக்கு நுங்கம்பாக்கம் ஹை ரோட்ல பெரிய பெரிய பில்டிங்ஸ்
சிஎம்ஆர்எலுக்கு காம்பன்சேஷன் பே பண்ணி தானே எடுக்கிறாங்க, இடத்த வாங்க, பெரிய காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னும் போது இதுக்கு காம்பன்சேஷன் பே பண்ணி அந்த எல்ஆர்சி 26 வந்து சப்வே ஆக்கலாம்னு என்னோட ஒரு இது. இன்னொரு இது வந்து இந்த மாதிரி இப்போ உள்ள இருந்து வெளியில போறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை. அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா, ரேடியல் ரோடு பிரிட்ஜ் இருக்குல்ல, பிரிட்ஜ் இறங்கி சர்வீஸ் ரோட்ல வந்தா அந்த இடத்துல கேஜிஎஸ் அபார்ட்மெண்ட்ஸ் ஒண்ணு இருக்கு ரைட்டா, அந்த ஸ்டேஷன் பார்டர் ரோட்ல அந்த இடத்துல 40 அடி இருக்கு ரோடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் 20 அடியா மாறிடுது. அந்த இடத்துல இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு தெரிஞ்சு ஏதோ கொஞ்சம் பில்டிங்ஸுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க அக்வயர் பண்ணணும். ஆனா இந்த 10-15 வருஷத்துல அதை அக்வயரே பண்ணல. ஸோ இப்போ அந்த 40 அடிக்கு ஈக்குவலாக அவங்க வந்து அக்வயர் பண்ணி, இதெல்லாம் பிரைவேட் லேண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இருக்கிறது ரைட்டா, இது அக்வயர் பண்ணி சாந்தி நகர் நடுவில் என்னென்ன என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கோ எடுத்துட்டு, இதுல திருப்பியும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த கட்டமைப்பு பண்ணி இருக்காங்கல்ல, அந்த டிசைன் சரியில்லைன்னு சொன்னல, அந்த டிசைன்ல ராதாநகர் சப்வேல 2 சர்வீஸ் ரோடு, 2 சைடு இருக்க சர்வீஸ் ரோட ஜாயின் பண்றது, இணைக்கிறதுக்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பாலம் நல்லா தள்ளி வந்திருக்கு. ஆக்சுவலா அந்த பாலம் வந்து அந்த எண்டில் ரயில்வே பவுண்டரி கிட்ட கொண்டு போயிருந்தா இந்த இது ரயில்வே ஸ்டேஷன் பார்டர் ரோடு எல்லாம் கொண்டு வந்து இதை கிராஸ் பண்ணி இப்போ அந்த ராதாநகர் மார்க்கெட்டுக்கு பின்னால இருக்குல்ல, கறிகடை, கோழி கடை, இபி ஆபீஸ், அரிசி கடை எல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல எல்லாம் லேண்ட் அக்வயர் பண்ணி பிளஸ் அப்படியே ஸ்டேஷன் ரோடுக்கு போய் எம்ஐடியும் ஸ்டேட் கவர்மெண்டோட அதுல ஒரு 10 அடி வாங்கி கொண்டு போய் எம்ஐடி பிரிட்ஜ்ல இது பண்ணாங்கன்னா மக்கள் வந்து சரி ரைட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதுல இருந்து இதுல போறது கம்மியாயிடும், நேர செலவுகள் குறையும், அந்த இதை வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் அதை இமிடியேட்டா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஆனா அதுக்கு வழிமுறைகள் இருக்கு. அது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ண தேவையில்லை. எம்ஐடி ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் எது எவ்வளவு தேவையோ காம்பன்சேஷன் பே பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்ட். இன்னைக்கு தான் காம்பன்சேஷன் நல்ல மார்க்கெட் ரேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இல்ல அப்படி பண்ணும்போது கூட அந்த கல்லூரி மாணவிகள் வந்து அந்த பாதையை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு அந்த விபத்துகள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஆப்ஷன்ஸ் ரூட் வந்து வேற. இப்ப கண்ணை கட்டி இந்த வழிதான் இருக்கிறதுக்கு பதிலாக நிறைய வழி இருக்கும்போது நிறைய இடத்துல மக்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகும்போது நெருக்கம் இருக்காது ஒரு பாயிண்ட்ல. புரியுது. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.